அனைவருக்கும் வணக்கம். ஆயக்கலைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இக்காணொளியில் நாம் காண இருப்பது வகுப்பு 5 தமிழ் முதல் பருவம் இயல் 2 மொழியை ஆள்வோம், பக்கம் 38, 39. இதில் 4 அடிப்படை திறன்கள் கொடுத்துருக்காங்க. கேட்டல், பேசுதல், படித்தல், எழுதுதல். கேட்டல் திறனை வளர்த்துக்கொள்ள இலக்கிய நிகழ்வுகள் மற்றும் விழாக்களில் இடம்பெறும் சிறப்பு பேச்சுகளை கேட்டு மகிழ்க. கேட்டல் திறன் அதிகமாக இருந்தால் தான் பேச்சு திறன் நம்மளுக்கு சரியாக வரும். இலக்கிய நிகழ்வுகள்னால் கவிதை பட்டிமன்றம்லாம் வருது இல்லையா, கவியரங்கம், சிந்தனை அரங்கம், இப்படி பல விழாக்களில் இடம்பெறும் பேச்சுக்கள், சிறப்பு விருந்தினர்கள் பேசுவதை கேட்டு மகிழ்கன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து, காலை வழிபாட்டு கூட்டத்தில் ஆசிரியர் உரையை கேட்டு வகுப்பறையில் கலந்துரையாடுக. காலை வழிபாட்டு கூட்டத்தில் ஆசிரியர் என்ன அறிவுரை கூறுறாரு அப்படின்றத நம்ம கேட்கணும். அதன் மூலம் நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்றத மாணவர்களோட கலந்துரையாடணும். அடுத்தது, பேசுதல் திறன். நமது கல்வி உயர்வுக்காக பாடுபட்ட தலைவர்கள் பற்றி அறிந்து வந்து பேசுக. நமது கல்வி உயர்வுக்காக யார் யார் பாடுபட்டாங்க? கர்ம வீரர் காமராசர் பற்றி பேசலாம், டாக்டர் APJ அப்துல் கலாம் பற்றி பேசலாம், முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பற்றி பேசலாம். இப்படி தலைவர்களை பற்றி நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். அடுத்து, கல்வி சிறந்த தமிழ்நாடு என்ற தலைப்பில் உன் சொந்த நடையில் பேசுக. நம்முடைய தமிழ்நாட்டில் இன்றைய கல்வி முறை எப்படி இருக்குது? அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி, செயல்வழி கற்றல் முறை, படைப்பாற்றல் கல்வி முறை, இப்படி ஒவ்வொரு தலைப்பிலையும் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்ற தலைப்பில் நீங்கள் பேசணும். அடுத்து, படித்தல் திறன். செய்யுளை பொருள் விளங்க படித்து காட்டுக. ஒரு செய்யுளை குரல் ஏற்றத்தாழ்வுடன் எதுகை மோனை சீர் அதற்கேற்றவாறு படித்து காட்டுதல். அடுத்து, புத்தக பூங்கொத்து நூலிலிருந்து நற்பண்பை வளர்க்கும் ஏதேனும் ஒரு கதையை படித்து காட்டுக. பள்ளிகளில் புத்தக பூங்கொத்து புத்தகங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த புத்தகங்களை வாசித்து அதில் இருக்கக்கூடிய ஒரு கதையை ஆசிரியருக்கு படித்து காட்டணும். குரல் ஏற்றத்தாழ்வுடன் சரியான உச்சரிப்புடனும் படித்து காட்டணும். அடுத்து, எழுதுதல். எழுதல் திறன் வளர்க்க முதல்ல சொல்ல கேட்டு எழுதுக. டிக்டேஷன் சொல்லுவோம் இல்லையா, ஒருத்தர் சொல்ல நம்ம பார்க்காம எழுதணும். 1 கலர் நிலம், 2 கற்றவர், 3 மறுமை, 4 தமிழாசிரியர், 5 நல்வழி, 6 உயிர்நாடி, 7 தொலைக்காட்சி, 8 அறிவு தெளிவு, 9 வளம் பெறும், 10 வளர்ச்சி. இந்த சொற்களை படித்து பார்க்காம எழுதணும். 2 சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. முதல்ல, முன்னேற்றம். நம் நாடு முன்னேற்றம் அடைய நாம் அனைவரும் கல்வி கற்க வேண்டும். 2 புதுமை. கல்வியில் புதுமை மாணவர்களை மேம்படுத்தும். 3 வாழ்க்கை. நம் வாழ்க்கை நம் கையில். 4 தொலைக்காட்சி. நான் கல்வி தொலைக்காட்சி காண்கிறேன். இப்படி அவங்கவுங்க சொந்த நடையில் அவங்கவுங்களுக்கு விருப்பமான கருத்தை இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி நீங்கள் எழுதுங்க. அடுத்து, 3 கலந்துள்ள சொற்களை வரிசைப்படுத்தி தொடர்களாக எழுதுக. இப்போ எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. செழித்தால் நாடு காடு செழிக்கும். இதை இப்போ மாற்றி அமைச்சு நம்ம சொல்லணும். காடு செழித்தால் நாடு செழிக்கும். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதே மாதிரி இப்போ இங்கே அடுத்த சென்டென்ஸ்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க வார்த்தைகளை. இப்போ முதல்ல, கண்கள் நாட்டின் பெண்கள். இதை எப்படி மாற்றி எழுதணும்? பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படி எழுதிக்கணும். அடுத்து, 2 முதுகெலும்பு நாட்டின் விவசாயமே. அதை எப்படி மாற்றி எழுதணும்? விவசாயமே நாட்டின் முதுகெலும்பு. 3 தரும் உழைப்பே உயர்வு. இது எப்படி எழுதணும்? உழைப்பே உயர்வு தரும். 4 போன்றது பொன் காலம். இதை எப்படி மாற்றி எழுதணும்? காலம் பொன் போன்றது. அடுத்து, 5 துளி வெள்ளம் பெரு சிறு. இது பழமொழி இல்லையா, சிறு துளி பெரு வெள்ளம். இப்படி சரியாக மாற்றி எழுதிக்கணும். அடுத்தது, 4 கவிதையை நிறைவு செய்க. இப்போ கவிதையை படிச்சுட்டு வருவோம். விடுபட்டதை நம்ம எழுதணும். எல்லாம் தரும் கல்வி, வாழ்வில் ஏற்றம் தரும் கல்வி, கற்றார் நிலை உயர்த்தும், அறிவில் ஏற்றம் தரும் கல்வி. அடுத்து நம்மளே எழுதணும். நற்பண்பு வளர்க்கும் கல்வி, ஏற்றம் தரும் கல்வி டேஷில் எழுதிக்கணும். அடுத்து 5 குறிப்புகளை பயன்படுத்தி கதை எழுதுக. பொருத்தமான தலைப்பு தருக. என்ன குறிப்புகள் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 4 வணிகர்கள்,
பஞ்சு விற்றல், எலி தொல்லையால் பூனை வாங்குதல், பூனையின் ஒவ்வொரு காலையும் ஒருவர் பாதுகாத்தல், தண்டை கொலுசு அணிவித்தல், பூனையின் காலில் புண் ஏற்படுதல், அந்த காலுக்குரிய வணிகன் புண் ஏற்பட்ட காலில் எண்ணெய் தோய்த்த துணியை சுற்றி வைத்தல், பூனை அடுப்பின் அருகில் செல்லுதல், எண்ணெய் தோய்ந்த துணியில் தீப்பற்றுதல், பூனை பஞ்சு மூட்டைகளின் மீது ஓடுதல், மூட்டையில் தீப்பற்றுதல், மற்ற மூவரும் வழக்கு தொடுத்தல், நீதிபதி தீர்ப்பு வழங்கல், அடிபட்ட காலால் பூனை எப்படி ஓடும் என கேட்டல், மற்ற 3 கால்களின் துணையின்றி ஓட இயலாது என கூறல், மற்ற மூவரும் நட்டை ஈடு கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். இப்போ இந்த கதைக்கு ஒரு தலைப்பு கொடுப்போம். குறிப்புகளை கொண்டு கதையை முழுசாக பூர்த்தி செய்வோம். கீழே இருக்க குறிப்புகளை கொண்டு கதையை எழுதியிருக்கேன். கதையின் தலைப்பு பஞ்சும் நெருப்பும். 4 வணிகர்கள் கூட்டமாக பஞ்சு வியாபாரம் செய்தார்கள். எலிகள் பஞ்சு மூட்டைகளை கடித்து நஷ்டம் விளைவித்தது. எலிகளை ஒழிக்க பூனை வளர்ப்பதே சிறந்த வழி என்று 4வரும் தீர்மானித்தனர். எலி தொல்லையால் பூனை வாங்கினர். 4 பேரும் பூனையை பார்த்து கொள்ள முடிவு செய்தனர். பூனையின் ஒவ்வொரு காலையும் ஒருவர் பார்த்து கொள்ள முடிவு செய்தனர். ஒருவன் தன் பங்கு காலுக்கு தண்டையும் மற்றொருவன் சிறு கொலுசும் அணிவித்தான். இப்படி 4 கால்களும் அலங்கரித்தல். கொலுசு அணிந்த காலில் புண் ஏற்பட்டது. அந்த காலுக்குரிய வணிகன் புண் ஏற்பட்ட காலில் எண்ணெய் தோய்ந்த துணியை சுற்றி வைத்தான். அந்த காலுடன் பூனை அடுப்பின் அருகில் சென்றது. எண்ணெய் தோய்ந்த துணியில் தீ பற்றியது. அந்த தீயுடன் பூனை பஞ்சு மூட்டைகளின் மீது ஓடியது. பஞ்சு மூட்டையில் தீ பற்றியது. பஞ்சு மூட்டைகள் அனைத்தும் எரிந்துவிட்டன. நட்டம் ஏற்பட்டதால் மற்ற மூவரும் வழக்கு தொடுத்தனர். வழக்கின் இறுதியில் நடுவர் தீர்ப்பு வழங்கினார். தீர்ப்பு: அடிபட்ட காலால் பூனை எப்படி ஓடும்? மற்ற 3 கால்களின் துணையின்றி ஓட இயலாது. ஆகையால் மற்ற மூவரும் நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கினார். நன்றி, வணக்கம்.